நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கலாம். இந்த நேரம் வரைக்கும் நம்மளை அவர் நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் நம்மளை தப்புவித்தார், இனிமேலும் நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்திற்கு முழு இருதயத்தோடு கூட ஒரு நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா, நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக நன்றிப்பா. ஏசப்பா, நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக நன்றிப்பா. உங்களுடைய அன்பு எங்கள் மேலே அளவில்லாமல் இருப்பதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தின் மேலே நீங்கள் அக்கறையாக இருப்பதற்காக நன்றி. எங்கள் சபை மக்கள் மேலே நீங்கள் ரொம்ப கிருபையாக இருப்பதற்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. இந்த கூட்டத்தை எங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரே, எங்கள் குடும்பத்திற்கென்று நீங்கள் இந்த நாளிலே நியமித்து வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சேர்ந்து சொல்லுவோமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கடைசியாக பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். அவருடைய பிரசன்னம் இடத்துல இறங்கி வந்திருப்பதற்காக எல்லாரும் வரவேற்கலாமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். கடைசியாக ஒரு சடு கூட. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமாப்பா, எங்களை சுற்றி உங்க பிரசன்னம் நிறைந்திருப்பதற்காக நன்றி. உங்க பிரசன்னம் எங்க சபைக்குள்ள ஆண்டவரே ஒரு மேகத்தை போல இந்த நாட்களில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு கேளுங்க. ஆமே. நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? யாரையுமே கூட்டிகிட்டு வரலையே, அதுதான் கேட்க வந்தேன். நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா?
நம்ம போன மாதம் என்ன தீர்மானம் எடுத்தோம்? வரும் பொழுது யாரையாவது ஒரு ஆத்மா கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னீங்க. நானும் அதை நம்பி 500 கிலோமீட்டர் தாண்டி என்ன சேர்ந்தாச்சு, வந்தாச்சு. உங்களே முகத்தை தான் பார்க்க முடிஞ்சது. பரவாயில்ல, நீங்களும் நானும் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆமென். இந்த நாளில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இயேசு வந்ததனுடைய நோக்கம் முதலாவது பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆமென். ரெண்டாவது இன்னொரு காரியத்துக்கு எதற்கு வந்திருக்கிறார் என்றால், இந்த வசனத்தின்படி எந்த மனுஷனை பாவத்திற்குள்ள தள்ளின பிசாசு எங்கிருந்தாலும் அந்த மனுஷனும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிசாசுடைய கிரியைகளிலிருந்து அந்த மனிதனை விடுவிக்கும்படியாக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தானாக பாவம் செய்வதில்லை. அந்த மனிதன் பிசாசினால் பாவம் செய்ய உட்படுத்தப்படுகிறான். பிசாசுடைய நோக்கம் என்ன? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனை அறிந்து கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தாலும் அவனுடைய பிரதான நோக்கம் ஒரு மனிதனை தன்னுடைய விருப்பத்தின்படி பாவம் செய்ய வைப்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த பிசாசுடைய கிரியைகள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறது முதல் கிரியை. ரெண்டாவது, அந்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது ரெண்டாவது கிரியை. மூன்றாவது அவனுடைய கிரியை என்ன? முதலாவது பாவம், பாவத்து நிமித்தம் வியாதி, வியாதி நிமித்தம் மரணம். இதுதான் பிசாசுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஏன் நம் ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான்? அந்த மனிதனுக்குள்ள வியாதியை கொண்டு வர. ஏன் வியாதியை கொண்டு வருகிறான்? அந்த வியாதி மூலம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாய் மரணத்தை கொண்டு வர. இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமாக இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் படுகிற பாடுகளும், இந்த பாவத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு அவனால் வெளியே வர முடியாதபடிக்கு அவன் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது தேவனால் அதை கண்டு கொண்டு இருக்க முடியவில்லை. தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த மனிதன், தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த அந்த பிள்ளைகளை பிசாசு படுத்துகிற பாடை பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தேவனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தம்முடைய ஒரே குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது நோக்கம், ஆமென், பிசாசினுடைய பிடியில் அகப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் விடுதலை செய்வது அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. இப்போ தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால் அந்த தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவனுடைய வித்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பாவம் செய்கிற எண்ணம் வருவதில்லை. அப்போ தேவனால் பிறப்பதற்கு முன்பாக வரைக்கும் அவன் பிசாசினால் கட்டப்பட்டவனாய்,
பிசாசினால், பாவத்தினால் உருவாக்கப்பட்டவனாக அவன் மாற்றப்படுகிறான். ஆமென். பிசாசினால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்றால் அவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ஆமென். பாவம் அவனுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அவருடைய விருப்பத்தை செய்வதற்கென்று பிசாசு இந்த பூமியில் ஜனங்களை அவன் தேடி தேடி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இதை பார்த்த தேவன் தம்முடைய ஜனங்களே அவருடைய கிரியைகளிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆமென். இப்போ தேவனுடைய குமாரன் வெளிப்பட்ட பிறகும், தேவனுடைய குமாரன் நமக்குள்ள அவர் உருவாகின பிறகும், தேவனுடைய குமாரன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்ட பிறகும் அநேகர் இன்றைக்கு வியாதியில் இருப்பதின் காரணம் என்ன? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் அநேகர் இந்த நாட்களில் வியாதிஸ்தர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? யாராவது இந்த வாழ்க்கையில் அதை குறித்து நம்ம ஆராய்ந்திருப்போமா? யாராவது அந்த காரியத்தை குறித்து நம்ம யோசித்து இருப்போமான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து இன்றைக்கும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள பாவத்தை திணிக்கக்கூடிய அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு, தேவனுடைய வித்தாக அவன் மாறின பிறகு, அவன் அந்த உலகத்தோடும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளோடும், உலகத்தோடு இருக்கக்கூடிய இச்சைகளோடும் அவன் பிணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் இந்த பிசாசு நம்மளை பின்தொடர்ந்து வரதான் செய்வான். ஆமென். இப்போ கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமானால், தேவனுடைய ஆவியானவர் நம்மளை விடுதலை செய்ய வேண்டுமானால், நம்ம இந்த உலகத்தோடு இருக்கிற சகல உறவுகளை விட்டு, சகல விதமான இச்சைகளை விட்டு நம்ம கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். ஆமென். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அநேகர் மீண்டும் பாவத்திற்குள்ள போகிறாங்க. ஆமென். ஏனென்றால் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனோடு கூட வாழ வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள், இந்த பிசாசினால் உருவாக்கப்பட்ட பாவங்கள் மீண்டும் அந்த மனிதனை இந்த உலகத்தோடு இழுப்பதற்கு பல விதத்திலையும் அந்த மகனோடு போராடுகிறது. ஆமென். நான் அதற்கு நிறைய காரியத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனாலும் இந்த தேவனுடைய குமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் வந்தார் என்பதற்கு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது வசனம், லூக்காய்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 4:34. லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34. 33 வாசிங்க. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் வந்தார் என்பதற்கு அடையாளமாக இந்த வசனத்தை உங்களிடத்தில் நான் குறிக்கோள் கொண்டு காண விரும்புகிறேன். இந்த பிசாசு என்ன சொல்லுகிறது? ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? ஆமென். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? எங்களை கெடுக்கவா வந்தீர். ஆமென். அப்படி என்னால் பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கிரியை இந்த பூமியில் இதுவரைக்கும் அவர் சாயலாய் சிருஷ்டித்த மனிதனை நம்ம கெடுத்து வந்தோம்.
அந்த மனுஷனுக்குள்ள பாவத்தை திணித்தோம், அந்த மனுஷனுக்குள்ள வியாதியை போட்டோம், அந்த மனுஷனை நம்ம கட்டி வைத்திருந்தோம், அந்த மனுஷனை எந்த சிந்தனைக்கு போக விடாதபடிக்கு குற்றுயிராக ஒரே இடத்துல உட்கார வைத்திருந்தோம். இந்த ஜெப ஆலயத்துக்குள்ள இருந்த மனிதனுக்குள்ளேயே இந்த பிசாசு அவனை கட்டி வைத்திருந்திருக்கிறான். ஆனால் இயேசு அந்த ஜெப ஆலயத்திற்குள்ள பிரசங்கிக்க வரும் பொழுது இயேசு அந்த பிசாசை தேடி போகவில்லை. பிசாசே கேட்கிறது, நசரனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று பிசாசு கேட்கிறது. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செய்து கொண்டிருந்த பாவத்துக்கு பின்னாடி, அவன் படுகிற ஒவ்வொரு வியாதியினுடைய அவஸ்தைக்கு பின்னாடி ஒரு பிசாசு மறைந்திருக்கிறான் என்பது இந்த வசனத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில தெரிய வருகிறது. அப்படியானால் பிசாசு இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த உடனே பிசாசுகள் சொல்லுகிறது, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று அந்த இடத்துல உரத்த சத்தமாய் கேள்விகளை எழுப்புகிறது. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அவ்வளவுதான். ஆமென். பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய சபையில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொண்டு இருந்தாலும், இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய சில ஈடுபாடுகளுக்குள்ள, இந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய சில உடன்படிக்கைக்குள்ள நம்ம இன்னும் வேறுபட்ட ஜீவிதத்தை ஜீவிக்க நம்ம மாறல என்றால், இந்த பிசாசு நிரந்தரமா நம்மளை விட்டு போக முடியவே முடியாது. ஆமென். ஆனால் தேவனுடைய குமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக அவர் வெளிப்பட்டது உண்மை என்பதற்கு அடையாளம், இந்த பிசாசு இயேசுவை பார்த்த உடனே கதறுகிறது, எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீர்? உமக்கும் எங்களுக்கும் என்ன? நீரோ பரிசுத்த, நாங்களோ பாவிகள், நாங்கள் அழுக்கு, நீங்க எங்களிடத்தில் வரலாமா என்று சொல்லி இந்த பிசாசு கதறுகிறது. அதர் இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், ஏ பிசாசே, இவனை விட்டு நீ பேசாம புறப்பட்டு போயிடு என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். அது அவனை என்ன சேதப்படுத்தாமல் அவனை விட்டு கீழே தள்ளி விட்டு அது போய்விட்டது என்று நம் வேதத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இயேசு வெளிப்பட்டது பிசாசுக்கு மிகப்பெரிய சவுக்கடி. இயேசு இந்த பூமியில வந்தது, மனுஷகுமாரனாக வெளிப்பட்டது, பூமியில ஊழியம் செய்தது, எல்லாமே பிசாசுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடாதபடிக்கு, அதை தடுக்கும்படி, அதை எதிர்க்கும்படி, அவனால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைக்கும்படி இயேசு வெளிப்பட்டார் என்பது இந்த வசனத்தின்படி உண்மை. அதே போல இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில ரகசியமாகவோ நேர்முறமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ யார் மூலமாகவோ உங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிசாசு இந்த வசனத்தின்படி இன்றைக்கு கதற போகிறான். ஏன் தெரியுமா? தேவனுடைய குமார உங்களுக்காக மட்டுமல்ல, சகல ஜனங்களுக்காகவும் இன்றைக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். தம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள், ஓ ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாதியில கஷ்டப்படக்கூடாது, பிசாசின் பிடியில அகப்பட்ட ஒரு மனிதனும் சிக்கப்பட்டு கஷ்டப்படக்கூடாது என்று இயேசு இந்த நாட்களில் நம்முடைய சபையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த பகல் வேளையில, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்குள்ள ரகசியமாக கிரியை செய்கிற, என்னுடைய சிந்தனையில ரகசியமாக கிரியை செய்கிற, நான் பிசிக்கலா பாவம் செய்யவில்லை, ஆனா என் சிந்தனை பாவத்துக்குள் கிடக்கிறது, என் சிந்தனை சினிமாவுக்குள்ள கிடக்கிறது, என் சிந்தனை பழைய பாவத்துக்குள்ள இருந்து இன்னும் வெளியே வரல. அதுதான் மகளே இந்த பிசாசு உன்னை துரத்துவதற்கு காரணம். அதுதான் மகளே, உன் வாழ்க்கையில எப்படி ஜெபித்தாலும் 2 நாளைக்கு மேல விடுதலை தக்க வைக்க முடியல. இந்த சிந்தனையில, கற்பனையில நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தம் பிசாசு உங்களுக்குள்ள வந்து விடுகிறா, அவன் தங்கி விடுகிறா. அதற்கு அடையாளமாக சில பலவீனங்களை உங்க சரீரத்தில் திணிக்கிறான். அந்த வியாதி முற்றி முற்றி போக
போக விசுவாசம் தணிகிறது, ஜெப வாழ்க்கை தணிகிறது, கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய பாசம் உறவெல்லாம் தணிகிறது. கடைசில நம்முடைய ஆவி முறிவடைகிறது, ஆத்துமா நமக்குள்ள தியங்குகிறது. அதோடு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருகிறது. அதற்கு பிறகு நம்முடைய வாயிலிருந்து இயேசுவுக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஒரு வாயாக பிசாசு மாற்றுவதற்காகத்தான் இந்த நாட்களில் விசுவாச குடும்பங்களுக்குள்ள அவன் கற்பனையின் மூலம், சிந்தனையின் மூலம் பழைய பாவங்களை நினைவுக்கு கொண்டு வந்து உங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதன் வழியாக தான் பிசாசு உள்ள வந்து உங்க வாழ்க்கையை சீரழிக்கிறான் என்பதை இந்த பகல் வேளையில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால், பாஸ்டர் எங்கேயுமே போலையே பிரதர், நாங்க சினிமாக்கு எல்லாம் போகிறது இல்லையே, நாங்க எந்த பாவத்துக்கும் போவதில்லையே. ஆமே, பழைய ஏற்பாட்டு காலத்துல தொட்டாதான் பாவம், புதிய ஏற்பாட்டில் நினைச்சாலே பாவம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பிசாசு இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல பரிசுத்த பிள்ளைகளை சீரழிக்கிறான். ஒரே மொபைல்ல வைத்து பல பாவங்களை செயல்படுத்தி நினைக்க வச்சு அவர்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறான். அவருடைய இருதயங்களை கேடுள்ளதாக மாற்றுகிறான், அவருடைய சிந்தனைகளை கரைப்பட்டதாக மாற்றுகிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம துதிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் சபைக்கு ஒழுங்காதான போறோம், நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தமா வாழ்றோம். இல்ல, அதை மீறியும் சத்துரு ஏன் போக மாட்டுகிறான்? அதை மீறி பிசாசு ஏன் நம்மளை விட்டு வெளியே போயிட்டு உள்ள வரா? அவனுடைய சரக்கு நமக்குள்ள இருப்பதினால பிசாசால என்ன செய்ய முடியல? நம்மளை விட்டு வெளியே போக முடியல. ஹல்லேலூயா. ஒரு கதை, நான் பொதுவாக ஸ்டோரி சொல்றது எனக்கு வராது. நம்முடைய சாம் ஜபத்துர் ஐயா ஒரு மெசேஜ் நான் கேட்டிருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. ஒரு மனுஷனை ஒரு பூனை துரத்திக்கிட்டே வந்துச்சான், நீங்கள் பார்த்து கேட்டிருப்பீங்க. பூனை துரத்திக்கிட்டே வந்துடும்போது இவன் ஏன் துரத்துன்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே வந்திருக்கிறான். ஏன்பா என்ன துரத்துன்னு அவனுக்கு தெரியலை. கடைசியில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆமேன், வீட்டில் இருந்து அவன் சட்டையை கழட்டி போட்டிருக்கிறான். சட்டைக்குள்ளே ஒரு கருவாட்டு துண்டு இருந்திருக்கிறது. உள்ளே இருக்கிற கருவாட்டுக்காக தான் இந்த பூனை அவனை துரத்துச்சுன்னு அந்த மனுஷனுக்கு தெரியலை. ஆனால் இவன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கருவாட்டுக்காக அந்த பூனை துரத்தினது போல ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு ரகசிய எண்ணம் நமக்குள்ளே இருப்பதினால நம்மளையே பிசாசு சுத்தி வருகிறான். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரன் வெளிப்பட்ட பிறகும் நமக்குள்ள ஒரு பூரண விடுதலையை பெற முடியாமல் நம்ம தவிப்பதற்கு காரணம் நம்முடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்துவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை கூட தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதற்கான நோக்கத்தை நாம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 8 அதனுடைய 28. அக்கரையிலே கெர்கெசனேர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது. இந்த பிள்ளைகளுக்கு, இந்த மனுஷர்களுக்குள்ள பிசாசு இருந்தபடியினால் இவர்கள் மிகவும் கொடியவர்களாக காணப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும். மிகவும் கொடியவர்களாக இருந்தபடியினால் அந்த பக்கம் யாரு வந்தாலும் இந்த பிசாசு பிடித்த 2 பேரும் அவர்களை தொல்லை பண்ணுவது, அவர்களை உபத்திரவப்படுத்துவது இந்த 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய பழக்கமாய் இருந்தது. இப்போ அதற்கு எதிராக இயேசு வருகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, யாரு அவர்களை நோக்கி? இந்த பிசாசு பிடித்திருந்த 2 பேரும் இயேசுவை நோக்கி, பாருங்க, அவர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கென்னு ஒரு காலம் இருக்கிறதே, எங்களை கட்டி போடுவதற்கென்று இன்னும் காலம் இருக்கிறதே, அந்த காலம் வருவதற்கு முன்பதாகவே எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது உங்களை விடுவிக்கிறதற்கு நம்ம நம்புறோமோ இல்லையோ,
இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக தான் வந்தார் என்பதை நம்ம நம்புறோமோ இல்லையோ, பிசாசு என்ன செய்து, நீங்க தேவனுடைய குமார் என்பதை முதல்ல நம்பிச்சு, ரெண்டாவது எங்களை நீங்க உபத்திரவப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கீங்கிறது கன்ஃபார்மா பிசாசுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்து கொண்டு வருகிறான். அப்படி என்றால் அவனுடைய கிரியைகளை அழிப்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிரதான நோக்கம். அவனுடைய கிரியைகள் என்ன? ஒன்று பாவம், இரண்டு வியாதி, மூன்றாவது நமக்குள்ள மரணத்தை ஏற்படுத்துவது அவனுடைய பிரதான திட்டமாக இருக்கிறது. ஆமென். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இத்தனை காலங்கள் ஆகியும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இன்னும் விடுதலை ஆக்கப்படாமல் இருப்பது மிக 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 ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிசாசுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்லை. ஆமென். இந்த பிசாசை நம்ம பெரியவனா காட்டி இந்த பிசாசுடைய கிரியைகளை நம்ம வீட்டுக்குள்ள பெருசா பேசி பேசி பழகின நாம, தேவனுடைய குமாரன் இந்த பிசாசுடைய கிரியைகளை அழித்தார், அழிப்பார். ஆமே. அவருடைய ரத்தம் அவருடைய சகல கிரியைகளை மேற்கொள்ளும் என்கிறது வாயினால தான் நம்ம பேசுறோமே தவிர, நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது நம்ம அந்த கிரியைகளில் அதை காமிப்பதே இல்லை. அல்லேலூயா. நம்ம பிசாசு வந்துட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அதற்கு சொல்யூஷனை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் அதை ஹைலைட்டாக பேசுகிறதே இல்லை என்பது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி விசுவாசமாக பேசுவோம். ஆமாம். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா பேசுவோம். ஒன்றும் தெரியாத ஜனங்களை பார்த்தா எங்கள் சபைக்கு வாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். அதே பிரச்சனை நமக்கு வந்தால் நம்முடைய ஜெபம் எப்படி மாறுகிறது, முகம் எப்படி மாறுகிறது, அந்த வாரத்தில் உங்கள் முகம் எப்படி வாடிக்கொண்டு முகத்தை சர்ச்சில் வந்து நம்ம உட்கார்றோம். ஆமே. பாஸ்டர் விசாரிச்சாரா விசாரிக்கலையா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பிசாசு உங்களை நல்லா கவனிச்சிருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமே சண்டே வந்து நீங்கள் ஓரமாக உட்கார்ந்துருப்பதற்கு அடையாளம் அதுதான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதீர்கள்னு வேதம் நமக்கு என்ன செய்யுது? அழகாக சொல்லி கொடுக்குது. அவனுக்கு நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்தில் அவன் நம்ம எதை நினச்சி ஏற்றுக்கொள்கிறோமோ அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடறான்? செயல்படுத்துகிறான். எனக்கு கடந்த நாட்களில் ஒரு ஊழியர் எங்கள் ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தார். அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம், உபாசம் இருக்கும் பொழுது லெமன் ஜூஸ் தான் கேட்டார். என் கையில் என்ன கேட்டார்? அவர் காலையில் உபாசம், அப்போ லெமன் ஜூஸ் ஒரு பாட்டில் ஃபுல்லாக கொடுங்கன்னாரு. அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் உபாசம்னா இதை குடிக்கக்கூடாது, வயிறில் பிரச்சனை வருமா, இதுதான் தப்பு, இதுதான் தப்பு. இப்படியெல்லாம் நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டா அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிற்றில் என்ன செஞ்சிருமா? பிரச்சனை வந்துடுமா? அப்படி நீங்கள் என்ன செய்ய, அந்த எந்த வார்த்தையுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, அறிக்கை பண்ணாதீங்க, அதை உடனே ஏற்றுக்கொள்ளாதீங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் ஆமாம் அது பிரச்சனை வரும்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா அதை நீங்கள் என்ன என்னைக்கு நீங்கள் அதை செயல்படுத்துகிறீங்களோ அன்னைக்கு அந்த பிரச்சனை உள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். ஆமென். யோபு தனக்கு பயந்தது அவனுக்கு என்ன செஞ்சது? அதே போல் நம்ம எதை சொல்லி நமக்கு ஆயிடுமோன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டாலே கிரியை நடந்துடும். பிசாசு ரொம்ப அவசரமாக வேலை செய்யறதுக்காக என்ன செய்கிறான்? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். குமாரன் வெளிப்பட்டும் நாம் ஏன் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்பதற்கு ஒரு வசனம். ஒருத்தரா வாசிங்க, சண்டை போடாதீங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், எதிர் வீட்டுக்காரர்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம், ஒரு சில நேரத்தில் ஊழியர்கிட்டே எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் வேதத்தின்படி தேவ பிள்ளையை குமாரன் உங்களை விடுவிக்க கூடாத பிடிக்கும்,
குமாரன் வந்து உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாதபடிக்கும் உங்களை தடுப்பது எது என்றால் உங்களுடைய பாவம். அப்ப வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். நல்ல கவனிங்க. ஒரு கூட்டத்துக்குள்ள போகிறோம், ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம், ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ இந்த மனிதரோடு கூட போனா இந்த பாவம் எனக்குள்ள வந்துருமே, இந்த இடத்துல இருந்தா இந்த பாவத்துக்கு நான் ஆளாகிருவேனே, இந்த மனிதனோடு டிராவல் பண்ணா இந்த பாவம் என்னை அணுகிருமேன்னு சொல்லி ஒரு நாளாவது நம்ம விலகி இருப்போமா? இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்கொள்ளுவார். என்ன சொல்லுவோம்? கர்த்தர் இருக்கிறாரு, எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமல் என்று முதல் சங்கீதத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையை நம்ம கட்டடிச்சிட்டு இங்கே போகக்கூடாது என்று ஆவி சொல்லும். ஆனால் நம்முடைய சரீரம் துரிதமாய் கிளம்பும். தேவ பிள்ளையே, இது நம்ம பாவம் செய்வதற்காக நம்ம துணிச்சலோடு போகிறோம். இதற்கு நீங்கள் என்னைக்காவது ஆலயத்திற்கு போக வேண்டாம் என்று எதிர்த்து நிற்கக்கூடியவங்க, மாமிசத்துக்கு விரோதமாக நீங்கள் என்னைக்காவது ஆவியில் எதிர்த்து நிறுந்திருக்கிறீர்களா என்று பார்த்தா இருக்காது. ஹல்லேலூயா. மாமிசம் என்ன சொல்லும்? போங்க. ஆனால் ஆவி என்ன சொல்லும்? போகாதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் மாமிசமே நீ சொல்றதை நான் கேட்க முடியாது, இந்த சொந்த பந்தங்கிட்ட இன்னைக்கெல்லாம் வர முடியாது, இன்னைக்கு ஆவி சொல்றது படிதான் நான் கேட்பேன்னு சொல்லி நீங்க ஒரு நாளாவது அதற்கு எதிர்த்து போராடி நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. குமாரன் பூமியில வந்து ரத்தத்தை சிந்தி கல்வதா மலையில அவர் தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து மறுபடியும் 40 நாள் சீசர்களுக்கு எல்லாருக்கும் தரிசனமாகி மீண்டும் ஏறி போயிட்டு திரும்பவும் இப்படியே வருவேன்னு சொல்லிட்டு போன ஆண்டவர் அவ்வளோ சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு உயிர் கொடுத்த இயேசு கல்வாரி மலையில அந்த பாவத்திற்கான உயிரை என்ன செஞ்சிட்டாரு? அவர் சாகடித்து நமக்கு மீட்பு என்கிற கிருபையை கொடுத்தா. அந்த கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மளை பாவம் செய்ய விடாதபடிக்கு நம்மளுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதையெல்லாம் மீறி இன்றைக்கு துணிச்சலாக நம்ம செயல்படுவதனால் குமாரன் நமக்குள்ள வெளிப்பட்டு நமக்குள்ள இருக்கிற சத்துருவை நம்மளை விட்டு துரத்த முடியாதபடிக்கு ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய சபைக்குள்ள அப்படியே மனம் கசந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் விட்டு கொடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியான விடுவிக்கும் பொழுது ஆவியை விட்டு கொடுக்கிறது இல்லை. கடினமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். அப்போ பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தத்தக்க போராடுகிற விஷயத்துல நம்ம என்ன செய்யலையாமா? எதிர்த்து நிற்கவில்லை என்பது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? குமாரன் விடுதலை ஆக்கினால் சரிதான். ஆனால் உள்ள இது இருந்தால் எப்படி விடுதலை செய்ய முடியும்? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் எப்படி உள்ள வர முடியும்? அப்போ நம்ம பாவின்னு சொல்லி ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண நினைக்கிறாரா? இல்லை. நம்ம மனம் கசந்து இதை செஞ்சிட்டேன், என்னை இதிலிருந்து தூக்கி எடுக்கன்னு சொல்லி யாரும் முழு மனதாக மனஸ்தாபப்பட்டு அந்த சிந்தையில் ஏற்படுகிற கரைகளை சுத்திகரிப்பதில் போராடுகிற விஷயத்தில் நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். திருவிருந்து எடுக்க வருகிறோம். திருவிருந்து எடுக்க வரும் பொழுது 3 வாரம் சர்ச்சைக்கு வருதில்லை, 4வது வாரம் எவ்வளோ துணிகரமாக திருவிருந்துக்கு வருகிறோம். அது எவ்வளோ பெரிய பாவம். ஆமென். பாஸ்டர் சொல்றாரு, ஆயத்தமாங்க, உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த நிமிஷத்தில் ஆண்டவரே 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 சொல்லி என்ன பண்ணிடுறோம்? 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி நம்மளை சரி பண்ணிட்டு திருவிருந்து எடுக்கிறோம். துணிகரம். ஹல்லேலூயா. இது பாவம் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லியும், ஆமென், இதற்கான நியாய தீர்ப்பு வரும் என்று அந்த வசனத்தில் கீழே சொல்லியும் அதையும் மீறி நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சரீரத்தை ஆமென் நம்ம பங்கெடுக்கிறோம்.
ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த சுகமளிக்கிற கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் எனக்கு விடுதலையாகவில்லை, ஏன் கர்த்தர் இன்னும் தாமதிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பிள்ளைகளுக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தின்படி, கர்த்தரைக்குள் நீங்கள் மாறுவீர்களானால், பாவத்துக்கு எதிர்த்து நிற்பீர்களானால், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறதே, அதனுடைய அர்த்தம் இதுதான், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமென். அவன் உள்ளே வரும்போது பாவத்தை போடக்கு தான் வருவான், தவிர வேறு எதுவுமே நமக்குள்ளே என்ன செய்ய முடியாது. பாவத்தை செய்ய வச்சு தான் நம்மளை அளவப்பா, பாவத்தை செய்ய வச்சு தான் நம்மளை திண்டாட விடுவான், பாவத்தை செய்ய வச்சு தான் கர்த்தரை நம்மளை விட்டு விலக்குவான், பாவத்தை செய்ய வச்சு தான் கடனுக்குள்ளே தள்ளுவான், பாவத்தை செய்ய வச்சு தான் உறவுகளை பிரிப்பான், பாவத்தை செய்ய வச்சு தான் ஆண்டவர் பக்கமாக நம்ம போக விடாதபடிக்கு நம்மளை பிரிப்பான். ஜாக்கிரதை தேவ பிள்ளையே. அதற்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆமாம், ரோமர் 7ஆம் அதிகாரம் அதோட 20வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 19-20. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். நல்ல கவனிங்க. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அடுத்த வசனம், அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமாம். இப்படி எல்லாரும் என்ன பண்ணிடுவீங்க, எல்லா பிரச்சனையும் பிசாசு மேலே போட்டுருவோம். என்ன பண்ணிடுவோம், என்னாச்சு பாஸ்டர், பிசாசு பிரச்சனை, ஏன் சபைக்கு ஆள் வரல, இந்த பிசாசு பிரச்சனை, ஏன் சிஸ்டர் இந்த பிரச்சனை, பிசாசு பிரச்சனை. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நமக்கு ஏன் தீமை செய்ய நடக்குது, நம்ம ஏன் நன்மை செய்ய நினைக்கிற, நம்ம ஏன் தீமையை செய்கிறோன்னு சொன்னால் அது வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்குள் வாசமாக இருக்கிற பாவமே. ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நல்ல வாசிங்க. அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. தேவ பிள்ளையே, அப்ப நம்மளையும் ஆண்டவரையும் பிரிப்பது யாரு, பிசாசா பாவமா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம யாரெல்லாம் பிசாசு மேல பழிய போட்டுட்டு வந்தோம்? எல்லாரும் அவன் ஒருத்தர் ஏமாளி கிடைச்சிட்டான்னு சொல்லி அவன் என்ன நினைப்பான், இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, நான் பாட்டுக்கு இந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறேன், இந்த பாஸ்டர் அந்த அம்மாட்ட எந்த கேள்வி கேட்டாலும் என் பேரே சொல்கிறாங்க, நான் அவங்கள கண்டுக்கிட்டதே இல்லைன்னு சொல்லி பிசாசு என்ன சொல்கிறான், அவன் தலையில் அடிச்சுட்டு போகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறதெல்லாம் செய்கிறது, நம்ம டிவியை பார்த்து என்னென்னமோ யோசிக்கிறது எல்லாம் செஞ்சு நம்ம கரைப்பட்டு கிடந்துட்டு நம்ம என்ன யாரை சொல்கிறோம், பிசாசு சொல்கிறோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, ஆமென், எப்படி என்ன நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, எனக்கு பிடிக்காம தான் எல்லாமே செய்கிறேன். அப்படி ஏன் எனக்கு செய்கிறேன்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்யவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனோ, ஆதலால் அல்ல, நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட நல்லா இருக்கிறதா நினைக்கிறோம், நல்ல ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கிறதா நினைக்கிறோம், ஆண்டவருக்குள்ள பரிசுத்த ஜீவிதம் ஜீவிக்கிறதா நினைக்கிறோம், சபையில உண்மையா இருக்கிறதா நினைக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கதா நினைக்கிறோம். நீங்க பாவத்தை விடாம பிசாசுக்கு எதிர்த்து நின்னா என்ன நடக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க கையில ஒரு நல்ல இறைச்சியை கையில வச்சிருக்கிறீங்க, உங்க ஆப்போசிட்ல நாய் நிக்குது, நாயை போன்னு சொன்னா போகுமா? போகாது. அந்த நாய்கிட்ட நீங்க போன்னு கூட சொல்ல வேண்டாம், அந்த எலும்பை தூக்கி அப்படி போட்டா அது போயிடும். அதே போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. எதிர்த்து உண்மைதான், போட வேண்டியதை வெளியே போட்டா அது எடுத்துட்டு போயிடும். அது என்ன போடுது, என்ன சொல்லுதுன்னா பிசாசு, ஏ மனுஷா, நான் போட்டதெல்லாம் உனக்குள்ளதான் இருக்கு, நான் கொடுத்ததெல்லாம் உனக்குள்ளதான் இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் பாட்டுக்கு போயிடுவேன், நீயே வச்சுக்கிட்டு வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு சொல்றையே,
இது எந்த விதத்தில் நியாயம்னு பிசாசு நம்மளை திருப்பி கேட்காம இன்னைக்கு அது நமக்கு கிரியைகளை நடப்பித்து கொண்டு இருக்கிறது. நமக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி பிசாசு போராடுதான்னு சொல்லியிருப்பாங்க? எல்லா பாஸ்டர்களும் என்ன சொல்ல மாட்டாங்க, நீங்கள் இந்த பாவம் செஞ்சீங்க அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பாஸ்டர் நீங்கள் கள்ள பாஸ்டர்னு அப்புறம் சொல்லிடுவீங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, வேறு வழி இல்லாமல் நீங்கள் செய்கிற பாவமே வெளிப்பட்டாலும், நீங்கள் தண்ணி அடிக்கிறதே பாஸ்டர் பார்த்தாலும் சொல்ல முடியல, நீங்கள் தம் அடிக்கிறத பார்த்தாலுமே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்தீங்கன்னா, ஏன்னா எப்படியாவது உங்களை ஆதாயப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பிசாசு போராட்டம் பிரதர், ஜபிங்க அது சரியாயிடும். அல்லேலூயா. இப்படி தான் வேற நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இதை நீங்கள் செய்தீர்கள், நாங்கள் பார்த்தது உண்மைதான், ஆனால் என்ன செய்ய முடியல, நேரடியாக சுட்டி காட்ட முடியவில்லை. காரணம், சுட்டி காட்டினால் பிசாசு உங்களை அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். நீங்கள் என்னைக்கு வெளிப்பாடு உங்களை குறித்து டைரெக்டாக வருதோ, நான் ஒரு சில விஷயத்தை ரொம்ப இப்போ மைனூட்டாக ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்குது. 3 பேர்கிட்ட நான் செக் பண்ணியிருக்கிறேன், பிரதர் நீங்கள் இந்த விஷயத்தில் இப்படி இருக்கிறீங்க, அதனால தான் இந்த பிரச்சனை, அதை விட்டிங்கன்னா போகிறேன்னு சொன்னால் அன்னையோட என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டான். என்னப்பா கட் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் திருமணம் ஆகலை, 38 வயசு. ஏன் ஆகலை பிரதர், இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், இதுதான் உங்கள் பிரச்சனை, 7 நாள் உபவாசம் போடுங்க, என் பக்கம் என் சபையில் வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். அதோடு போனவர் தான் இப்போ 40 ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணமும் ஆகலை, மனமும் திரும்பலை. இப்படி யாருக்கிட்ட எல்லாம் அவங்க பாவத்தையோ அவங்களுக்குள்ள இருக்கிற மேஜர் பிரச்சனையோ வெளிப்பாடாக சொன்னால் பிசாசு அவங்கள என்ன செஞ்சிடறான், ரகசியமாக வெளியே தூக்கிட்டு போயிடுவான். எப்படி நீ தான் திருடன்னு போலீஸுக்காரன் சொல்லிட்டா பக்கத்தில் போலீஸ் நிற்பானா, திருடன் நிற்பானா, அதே மாதிரி தான். அதனால் சத்தியத்தை எப்படியாவது உங்களுக்குள்ள அனுப்பி இந்த சத்தியத்து மூலம் உங்களை மனம் திரும்ப வச்சு இந்த சத்தியத்திற்கு உங்களை கீழ்ப்படிய வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பாவத்தை வெறுத்து அதன் பிறகு இந்த சபையில் நீங்கள் வேரூன்றி நின்றால் உங்கள் ஆத்துமா சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு கர்த்தருக்குள் களி கூறும். ஹல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்தவோ உங்களை வேதனைப்படுத்தவோ ஊழியர்களுடைய நோக்கமும் அல்ல, கர்த்தருடைய நோக்கமும் அல்ல. ஆனால் ஏன் என்னுடைய விடுதலை தாமதிக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்க்கிற தேவ பிள்ளைகளே, வேற ஒன்றும் அல்ல, உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிற ஒரு சின்ன பாவம். அந்த பாவத்தை சுத்தி தான் பிசாசு வாரானே தவிர உங்களை சுற்றி வரல. அதை நம்ம எடுத்து போட்டுட்டா கர்த்தர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையே நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்து அதை ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்திட்டாரு. அவனுடைய பொருளை அவங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற மகிமை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவரை ஏசப்பா எதுக்கு நமக்கு கொடுத்தார்? ஆமென். வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதோடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். 16. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். இப்போ ஆவியானவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷையில் பேசணும்னு ரட்சிக்கப்பட்ட அனைவரும் என்ன செய்ய விரும்புகிறோம். இவர் வந்தால் என்ன செய்வார், இவர் வந்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம், அவர் வந்து நமக்குள்ளே செய்யக்கூடிய காரியத்துக்கு நம்ம எதுக்கு கீழ்ப்படியணும் நமக்கு தெரியறதில்ல. நமக்கு என்னென்னா ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். அவங்களே ஆவியில் நிரம்பிட்டாங்க, நான் இன்னும் நிரம்பலை. இதுக்கு இப்படி பெற்றுக்கொள்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. நமக்கு பின்னாடி வந்தவங்களே பரிசுத்த ஆவியில் பெற்றுக்கொண்டு அப்படி பேசுகிறாங்க. நம்ம இத்தனை வருஷம் இருக்கும், நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்நிய பாஷையில் நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதில் போய் கலந்துக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்காய் வந்தாரோ, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை நம்ம உலகத்துள்ள இருக்கிற உலகம் என்பது பாவம், இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு கண்டித்து உணர்த்துவதற்காக தான் ஆவியானவர் நமக்குள்ள வரார். ஹல்லேலூயா. இப்போ பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவரும் செய்தால் அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதி நமக்குள்ள இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோம்? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்யாதடா அப்படின்னு சொல்கிறவரும் கண்டித்து உணர்த்துறவரும் நமக்குள்ள தான் இருக்கிறாரு.
அது செஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய நியாய தீர்ப்பை கொடுக்கிறவரும் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமென். நம்மளை விடுதலையாக்குறவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுடைய கிரியைகளை அழிக்கிறவரும் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அத்தனை வலிய தெய்வத்தை நமக்குள்ள வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, நம்முடைய வாழ்க்கை மாறலை, ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான வேளையில் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில் ஆமாம் ஆண்டவரே, இந்த விஷயம் உண்மைதான், இதனால தான் என்னால் எழும்ப முடியலை, இந்த ஒரு பாவத்தை மட்டும் என்னால் விட முடியலை, எல்லாம் சரியாயிடுச்சு, இந்த ஒரு தாட்டு மட்டும் என்னை விட்டு போக மாட்டுக்கு. ஆமாம். நான் தூங்குனதுக்கு பிறகு தான் என் தூக்கத்தில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுகுது. இப்போ பிசாசு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டான். முன்னாடியெல்லாம் முடியை விரித்து போட்டு ஆடி நான் இங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவான். இப்போ அவன்லாம் சொல்கிறதே இல்லை. பார்த்துட்டீங்களா பாஸ்டர்? இப்போ அவன் சேர் மேலே உட்காந்துட்டு சொல்லுங்கள் என்ன வேணும், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அது என்ன செய்யுது, என்ன வேணும். ஆமாம், நான் வந்தது உண்மை தான். அவன் எதுக்கு என் தெருவுக்கு வந்தா, என் எல்லைக்கு அவன் எதுக்கு வந்தான்? ஒரு பிசாசு 2 வாரத்துக்கு முன்னாடி சபையில் ஒரு பிரதருக்குள்ளே அந்த பிசாசு அலகலி சொல்லுது, ஏன் எதுக்கு சும்மா சும்மா வரேன்னு கேட்டேன், அவன் எதுக்கு என் எல்லைக்கு வந்தாங்குது. அது இப்போ பார்த்தீங்களா, நம்ம அந்த எல்லைக்கு போகலைன்னா பிசாசு நம்மகிட்ட அவனே டீசெண்டாக சொல்லுது, அவன் எதுக்கு வந்தான், அதனால தான் நான் உள்ளே வந்தேன். அப்போ பார்த்தீங்களா, அவன் கூட ரொம்ப டீசெண்டாக அவன் எலிஜிபிளான ஆளுக்குள்ளே தான் என்ன செய்கிறான், உள்ளே வரான். நம்ம தான் என்ன எலிஜிபிள் இருந்தாலும் உள்ளே போய் பூந்துடுறோம். நம்மளை யாரை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடனாலும் சரி, சோறு கிடைக்கிற இடம்தான் சொர்க்கம் மாதிரி என்ன செஞ்சிடறோம், நம்ம போயிடுறோம். தயவு செய்து நம்மளை மாற்றணும். பிசாசு கூட டிஜிட்டலாக மாறிட்டான். விசுவாசிகள் அந்த காலத்து விசுவாசிகளாகவே நம்ம என்ன செய்கிறோம், போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே கைத்தட்டல், அதே ஆராதனை ஸ்டைல், அதே ஜெபம், வாய் இந்த ஃபெவிகால் ஒட்டினது மாதிரி என்ன செய்யுது, அப்படியே மெதுவாக தான் பாடுது. இந்த நீங்கள் சத்தமாக உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும்னு பைபிள் சொல்லுது. நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா பிசாசு நம்மளை விடமாட்டான். நமக்கு ரொம்ப பிடிச்ச மகன் இங்கே தான் இருக்கிறான்னு பிசாசு என்ன செய்ய போக மாட்டான். ஏசப்பா தெருவில் போகும்போது பிசாசை பார்க்கல, ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரசங்கிக்கும் பொழுது தான் அங்கே பிசாசு இருக்குது. பார்த்தீங்க, அப்போ சபைக்குள்ளே தான் பிசாசு உள்ளே வரான். ஏன்னா அவன் சித்தையை இங்கே தான் காட்ட முடியும், அவன் திறமையை இங்கே தான் காட்ட முடியும். அவன் செத்த இடத்துல போய் அவன் காட்ட முடியாது. பரிசுத்தமான இடத்துல தான் அசுத்தத்தை காட்ட வருவான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தான் விழித்து கொள்ள வேண்டும். நம்ம தான் என்ன செய்யணும், விழித்து கொள்ள வேண்டும். நம்ம மேலே கேரளாவில் ஒரு அட்டைப்பூச்சி இருக்குது. அந்த அட்டைப்பூச்சி எப்படி ஏறுதுன்னே தெரியாது. ஆனால் எங்கேயாவது கடிச்சு சொரிச்சல் எடுக்கும்போது தான் தெரியும் ஒரு அட்டை கடிச்சிச்சுன்னு. அதுவாக விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளாக பிடுங்கி போட்டோம்னா அட்டைப்பூச்சி வந்துடும், உள்ளே பல்லு உள்ளே மாட்டிக்கிடும். இன்றைக்கி அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிசாசு எப்படி உள்ளே வாரானே தெரியலை, எப்படி உள்ளே வாரானே தெரியலை. அதுவாக விழணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீங்களாக மனம் திரும்பினா அதாக போயிடும். இப்போ பாஸ்டங்களாக வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பிசாசை துரத்தணும்னா அவன் போயிடுவான், அவங்கள கிரியை ஏதாவது உள்ளே போட்டு போயிடுவான். ஏன்னா அவன் திரும்ப நாங்கள் போனதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வர்றதுக்காக, உங்களுக்கு சில துன்பங்களை கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்தை போட்டு போயிடுவான், அந்நிய கிரியை போட்டு போயிடுவான். இந்த கேன்சர் கேன்சரில் 2 விதமான கேன்சர் இருக்குது. ஒன்று டிசீஸினால் வரக்கூடிய அந்த வியாதி, சரீர பலகீனங்கள்னால பரவக்கூடிய ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால வரக்கூடியது. 2வது பிசாசினால் வரக்கூடிய கேன்சர் இருக்குது. இந்த பிசாசினால் வரக்கூடிய கேன்சர் பிசாசு அவன் ஒரு ஊழியர் ஜெபம் பண்ணியாச்சுன்னா தலைமையில் கை வச்சா என்ன பண்ணிவிடுவானா, அது ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அனுபவிச்சதில்லை. ஆமாம், என்ன செஞ்சுருவானா, ஜெபம் பண்ணும் பொழுது போயிடுவானா, ஆனால் ஜெபிக்கிற பாஸ்டர் மேலே அந்த கிருமியை தெளிச்சிட்டு போயிடுவானா. யார் பண்ணிடுவானா, அந்த கிருமியை தெளிச்சிட்டு போயிடுவானா. அது 3 வருடம் 4 வருடம் அந்த பாஸ்டருக்கு அந்த கேன்சர் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருமா. அப்படி தான் இப்போ கோயம்புத்தூரில் லாஸ்ட் 1 வீக் பிஃபோர் ஒரு பாஸ்டர் இறந்து போனார் கேன்சரில். இப்படி ஊழியக்காரர்கள் ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் அதோடைய 29வது வசனத்தை வாசிங்க. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. கொலேசியர் திரும்ப வாசிங்க சிஸ்டர். அதற்காக நான் நல்ல கவனி, எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற, நல்ல கவனி, அவருடைய பலத்தின்படி. ஆமென். அவருக்குள்ள பவுலுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பயங்கரமாக கிரியை செய்கிறது. அவர் ஏன் போராடணும், அவர் ஏன் கஷ்டப்படணும்? ஆமென். அப்போ ஊழியங்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஊழியம் என்பது
ஒரு பயங்கரமான துன்பத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை சமாதானத்துக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு காரியம். அந்த துன்பத்துக்குள்ளே இருக்கிற மனுஷனை சுற்றி பல பிரச்சனை இருக்கும், பல மரணக்கட்டுகள் இருக்கும், பல மரண ஆவிகள் இருக்கும், பில்லு சூனிய கட்டுகள் இருக்கும். இதில் இருந்தெல்லாம் விடுதலை செய்வதற்கு அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுலுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை, பலத்த வல்லமையை செஞ்சது. ஆனாலும் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாராமா, அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஏதாவது புரியுதா? அல்லேலூயா. ஏதாவது புரியுதா? நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. அது உண்மைதான், இலவசமாக தான் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இலவசமாக தான் என்ன செய்யும், பிரச்சனை வரும். ஆனால் அந்த சீரியஸ்னஸ் ஜனங்களுக்கு என்ன செய்யறல தெரியலை. நீங்கள் மனம் திரும்பிட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள். நீங்கள் பாவத்தை விடாமல் பாஸ்டர் எனக்கு ஜெபிங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியரோடு அந்த பிசாசு போராடும். நீங்கள் பாவத்தை விட்டு விலகாமல், மனம் திரும்பாமல், கீழ்ப்படியாமல், எனக்கு இந்த வியாதி போகல பாஸ்டர், எனக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி நீங்கள் பாஸ்டர் நீங்கள் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுக்கு விடுதலை நடக்கும். ஆனால் அதன் நிமித்தம் அந்த ஊழியர் பல துன்பங்களை பவுலை போல என்ன செய்வாங்க, பிரயாசப்படும். இது யதார்த்தமான உண்மை. யாரும் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல, பாஸ்டர்ஸு உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க. கஷ்டத்தை தனக்குள்ளே என்ன செஞ்சுப்பாங்க, அனுபவிச்சுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவ பிள்ளையை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா எல்லாம் சுமூகமாக மாறிடும். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்றில் பூரணமாக மனம் திரும்பிடுங்க. இல்லைன்னா மனம் திரும்பவே திரும்பாதீங்க. ஒன்று நல்ல மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். ஹல்லேலூயா. பாதி மனம் திரும்பி பாதி மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை கோடு போராடுவோம், ஆண்டவரும் உங்களோடு போராடுவார். ஆண்டவர் மனம் திரும்பு என்று உங்களோடு போராடுவார், பிசாசு மனம் திரும்பாத என்று போராடுவோம். யார் பக்கம் வெற்றி என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. குமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவருடைய தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்றைக்கு அவர் நம்ம சபையில் வெளிப்பட போகிறார். உங்களுக்காய் வெளிப்பட போகிறார். உங்கள் வியாதிக்காய் வெளிப்பட போகிறார். உங்களோடு கூட போராடுகிற அந்நிய அக்கினிகளை உங்களை விட்டு துரத்தும்படி தேவனுடைய ஆவியாக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட போகிறார். உங்களோடு போராடுகிற மந்திரவாத கட்டுகளில் இருந்து உங்களை விடுவிக்க குமாரனுக்கு வெளிப்பட போகிறார். உங்களுக்குள்ள இருக்க ரகசிய பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய தேவனுடைய குமாரன் வெளிப்பட போகிறார். ஆனால் எந்த மனுஷனுக்கு இன்னைக்கு வெளிப்பட்டு விடுதலை கொடுப்பார் தெரியுமா? பாவத்தை ஒத்துக்கொண்டு, தவறை ஒத்துக்கொண்டு, மனஸ்தாபப்பட்டு, என்னை இது வேண்டவே வேண்டாம், என் வாழ்க்கை அழிக்கக்கூடிய இது பாவம் எனக்கு வேண்டாம், இந்த சிந்தனையில் இருக்கிற கரை எனக்கு வேண்டாம், கற்பனையில் வருகிற பாவம் எனக்கு வேண்டாம். ஆமென். நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு கற்பனை என்கிற பாவத்தில் தான் விழுந்து கிடந்து எழும்ப முடியாமல் இருக்கிறாங்கிறது. நிறைய கவுன்சிலிங் வருவாங்க. புதன்கிழமை சர்ச்சில் கவுன்சிலிங் ப்ரேயர் வச்சுருக்கிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் குடும்பத்தோடு வருவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேடி பார்த்தா சிந்தனையில் தான் பிரச்சனை. அவங்கள தேவையில்லாத தனியாக இருக்கும் பொழுது பழைய நினைவுகளை நினச்சி அசை போடுகிறதுனால அதன் வழியாக பிசாசு உள்ளே வந்து அவர்களை காயப்படுத்துகிறான். ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப சென்சிட்டிவாக பிசாசு என்ன செய்கிறான், இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிறான். தேவ பிள்ளையே, நீங்கள் அப்படி இருக்கிறேன்னு சொல்லவில்லை. இந்த வசனத்தின்படி ஒருவேளை நீங்கள் இருந்தால் அதை நீங்கள் இன்னைக்கு எடுத்து போடுவீர்களானால் குமாரன் உங்களுக்கு விடுதலை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதுதான் இந்த வசனத்தின்படி. ஆமென். இப்போ யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இந்த பாவத்தினால தான் பிசாசு உங்களை துரத்துகிறான், உங்களை பின் தொடருகிறான் என்பதற்கு அடையாளமாக ஒரு 3 காரியங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாக பிடித்து இவளுக்குள்ள அந்த விபச்சார பாவம் இவள் செய்தது நிமித்தம் அந்த ஊரு கூட்டமே இந்த ஸ்திரியை துரத்துகிறது. நல்ல கவனிக்கணும். ஆமென். இவ இயேசுவினிடத்தில் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் அந்த கும்பல் அந்த மகளை துரத்தி கொண்டே வந்துச்சு. ஆனால் எப்போ இயேசுகிட்ட அவ கீழே விழுந்தாளோ,
எப்போ இயேசுதான் அவளுக்கு அடைக்கலம் என்று அவள் தெரிந்து கொண்டு நின்றாளோ அப்போ உங்களில் பாவம் இல்லாத எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல் எறியுங்கள் என்று சொல்லி ஆணுடைய வார்த்தை அந்த நேரத்தில் இவளுக்காக பரிந்து பேசும் பொழுது இந்த விபச்சார ஸ்திரீ காப்பாற்றப்படுகிறாள். அதுவரைக்கும் துரத்தி கொண்டிருந்த கூட்டம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே இப்போ இவளை ஏன் துரத்துனாங்க? இவளுக்குள்ள இருக்கிற பாவத்தினால துரத்துனாங்க. இப்போ அவங்க ஏன் இயேசு விட்டு ஓடினாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை இயேசு கண்டுபிடிச்சிட்டார் என்று ஓடினாங்க. அப்போ இயேசுவுக்கு முன்னாடி ஒருத்தர் சரண்டர், இயேசுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஓட்டம். மெயின் காரணம் நம்ம ஓடிக்கொண்டு இருப்பது நம்மளை யாரு துரத்துகிறா? ஓ, இஸ்ரவேல் ஜனங்களை தம்மை ஆராதிக்கக்கூடிய தெய்வத்தினிடத்தில் விட்டுவிட்டாலும் பார்வோன் அந்த ஜனங்களை துரத்தி கொண்டே இருப்பதின் காரணம் இவர்களுடைய சரீரம் தான் எகிப்தை விட்டு போயிட்டே தவிர இவருடைய சிந்தனை எகிப்துக்குள்ளே தான் இருந்தது. இவருடைய நினைவுகள் எல்லாம் எகிப்தினுடைய ஆசையின் மேல, அந்த இச்சையின் மேல, அந்த சுகபோகமான வாழ்க்கையின் மேல ஒரு பக்கம் அடிமைத்தனமா இருந்தாலும் அவங்க விரும்பின பாவத்தை செய்தார்கள். அது இங்க வந்து செய்ய முடியாமல் போகும் பொழுது இவன் பார்வோனுடைய சிந்தனைகள் முழுவதும் இவர்களை ஏன் துரத்தினது என்றால் இவர்களுடைய சிந்தனை அங்க இருந்ததுனால தான் துரத்தினாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்மளை ஏன் துரத்துறோம் பிசாசு? ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு, எப்படியோ வந்தாச்சு. மீண்டும் நம்ம ஒரு கால் எங்க இருக்குது? எங்க இருக்குது? நம்ம குடும்பத்துக்குள்ள தான் இருக்குது, உலகத்துக்குள்ள தான் இருக்குது, சொந்த பந்தங்களுக்குள்ள தான் இருக்குது. மாமா வாயிச்சே அப்படின்னு சொல்லி அந்த உறவுக்குள்ளோடி ஓடுறோம். ஐயோ அத்தை பொண்ணாச்சேன்னு சொல்லி அதுக்குள்ள ஓடுறோம். நம்மளை எது இழுக்குது? முதல்ல எது இழுத்துச்சு? ஆண்டோடைய அன்பு இழுத்துச்சு. இப்போ எது உலகத்துக்குள்ள இழுத்துச்சு? தாய் மாமனுடைய பாசம் இழுக்கிறது. ரெண்டுக்கும் நடுவில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்னே ஒன்று, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரே தெய்வம் என்று நீங்க என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. பாகால் தெய்வம் என்றால் பாகாலை ஆராதிங்கள் என்று எப்படி கர்த்தருடைய தாசன் எலியா திறப்பில் நின்றானோ, தேவன் தான் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, ஆண்டவர் தான் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, அப்பா தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தான்னு வந்துட்டீங்கல்ல, அது தெரிஞ்சு அவடத்துல நன்மை பெற்ற பிறகு இந்த உலகத்துல சில ஆசைகள், சில சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரை விட்டு ஓடுவதற்கு, பாவத்துக்கு ஓடுவதற்கு, இச்சைக்குள்ள ஓடுவதற்கு எப்படி நம்ம மனசு இடம் கொடுக்கிறது? இதனால தான் அந்த பிசாசு உங்களை துரத்துகிறார், இதனால தான் அந்த மந்திரவாதி உங்களை துரத்துகிறார், இதனால தான் பிரச்சனை திரும்ப திரும்ப வருகிறது என்பதை வசனத்தின் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சகைவு ஒரு கட்டிமரத்தின் மேல ஏறுகிறான். சகைவு ஆண்டவரை பார்க்க நினைக்கிறான், ஆனா இயேசு என்ன பார்க்க கூட நினைக்கிறான். காரணம் தனக்குள்ள இருக்கிற பாவம். ஐயோ நான் பாவியோட மனுஷன், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவரை நான் பார்க்க கூடாது, அவரை நான் பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லி அவன் தன்னை மறைத்துக் கொள்ள நினைச்சான். எப்போ தான் பாவி என்று அவன் ஒத்துக்கொண்டானோ இயேசு அவன் அருகே வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மனம் திரும்புவதற்கு அவன் இடம் கொடுத்ததுனால இயேசு அவன் அருகே வந்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வான்னு சொல்லி, நீ இன்னைக்கு உன் வீட்டுல இன்னைக்கு ரட்சிப்புன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு கூட்ட ஜனம் சகைவை பார்த்து பரியாசம் பண்ணுது. சகைவை இயேசு எப்படி இவன் கூட போலான்னு சொல்லி புலம்புறாங்க, திட்டுறாங்க. ஏன்? இவன் ஒரு பாவியான மனுஷன் என்பதை அந்த உலகம் அந்த இடத்துல என்ன குற்றப்படுத்த திணித்தது. ஆனா இயேசு அன்னைக்கு அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தா. தேவ பிள்ளையே, இந்த பகல் வேளையில் நம்மளை யாரு துரத்துகிறா? நிச்சயமா சொல்லுங்க, பிசாசு துரத்துறானா? நம்ம கிட்ட பாவம் இருக்கிறதுனால அவன் நம்மளை துரத்துறானா? ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை சரியில்லை, அபகரிக்கிற சிந்தை. ஆண்டவருக்குள்ள வந்தும் சொத்து மேல இருக்கிற ஆசை போகல, ஆண்டவருக்குள்ள வந்தும் சொந்த பந்தங்கள் மேல இருக்கக்கூடிய அபகரிக்கிற எண்ணம் போகல, ஆண்டவருக்குள்ள வந்தும் பூர்வீக சொத்து மேல இருக்கிற ஆசை போகல. பூர்வீக சொத்துக்கு ஆசைப்படாதீங்க, அங்கதான் இருக்குது பழைய எகிப்தின் அடிமைத்தனம். ஆமே. யாரெல்லாம் சொத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? நல்ல விசுவாசியாக இருங்க. ஆமே. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் தாய் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களோ, ரட்சிக்கப்படாத வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களோ, எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? சந்தோஷமாக எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? வரவே முடியாது. ஹல்லேலூயா. வரவே முடியாது. நம்ம ஜென்ம தேசத்தில் தான் நம்ம ஜென்ம சுபாவமெல்லாம் இருக்கும். நம்ம போன உடனே என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக
நம்மளை அந்த ஊருக்குள்ளே இழுத்துரும், அந்த பாஷைக்குள்ளே இழுத்துரும், அந்த உறவுக்குள்ளே இழுத்துரும். அது மூலம் பிசாசு மீண்டும் நமக்குள்ள கிரியை செய்ய அது வழிவகுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது வரைக்கும் இந்த போராட்டம் வரும்? கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும் மட்டும் நம்ம அந்நிய மனிதர்களோடு பிணைக்கப்படக்கூடாது. கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும் அளவும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு உறவுல இருக்கக்கூடாது. அவிசுவாசிகளோடு ஐக்கியப்படக்கூடாது. ஐக்கியப்பட்டா எப்படி ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ 3 மாதங்கள் குழந்தையை கர்ப்பத்தின் கனியை கருவை பாதுகாப்பாக வைக்கிறாளோ, 5 மாதம் வரைக்கும் கருவாய்ப்பை வைக்கிறாளோ, 10 மாசம் வரைக்கும் அந்த கருவை பாதுகாப்பு வைக்கிறாங்களோ, அப்பதான் அந்த குழந்தை நன்ற உயிரோடு பிறக்கும் என்பதற்காக அவள் பாதுகாக்கிறாள். அதே போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, தேவன் அறிந்த பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, இயேசுவுக்குள்ள உருவாவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறா. அங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவங்க கிட்ட போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இங்க பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. இப்படியெல்லாம் சில கண்டிஷனை கர்த்தருடைய ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அதன்படி ஒரு மனுஷன் சரியா இருந்தா கிறிஸ்து உருவாயிருவாரு. கிறிஸ்து உருவாயிட்டாருன்னா நீங்க எங்க வேணாலும் படுக்கலாம், எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா கிறிஸ்துவினுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அவர் மகிமை உங்களுக்குள்ள செயல்படணும். செயல்படுமா? இப்போ ஏன் பாதிக்கப்படுறோம்? நமக்குள்ள இன்னும் கிறிஸ்து என்ன செய்யலை? உள்ளார்ந்த மனிதன் என்ன செய்யலை? பலப்படலை. அது பலப்படுற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். 20 வருஷம் விசுவாசியாக இருந்தால் பலப்பட்டுடலாமா? வாய்ப்பே இல்லை. ஆமென். 2 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள பூரண விசுவாசியாக இருந்தீங்கன்னா, ஆவியான சொல்கிறபடி நடந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ளார்ந்த மனிதன் பலப்படுவான். உங்கள் கர்த்தருக்குள்ளே ஓடலாம். ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக யாக்கோபு, ஆமென், வாசிக்கலாம். 32:28 ஆதியாகமம் 32 கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 32:28. இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபுக்கு வந்த போராட்டம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் போராட வேண்டியது நோக்கம் வேற ஒன்றுமல்ல. அவருக்கு தெரியும் நான் சரியில்லாதவன். ஆமென். அவருக்கு இந்த தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல என்பது யாருக்கு தெரியும்? யாக்கோபுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான எந்த தகுதியுமே என்ன செய்யல யாக்கோபுகிட்ட இல்லை. ஆனால் இவர் செய்த ஒவ்வொரு பாவமும் இவரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன செஞ்சிச்சு? துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆமென். அப்பா சகோதரங்கிட்ட இருந்து தவறு செய்து எங்கே போனால் லாபான்கிட்ட போனான். அங்கேயும் போய் என்ன செய்யலை? நிம்மதியாக இருக்க முடியலை. இப்போ தொடர்ந்து இவர் துரத்தப்படுவத நோக்கம், பயந்திருக்கிறது நோக்கம், ஆண்டவரோடும் மனுஷனோடும் போராடி இந்த வெற்றி பெறுவத நோக்கம். இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் தவறு செய்துக்கிட்டே இருந்தார். அதனால பாவம் இவரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் சரண்டர் ஆனார். அவருடைய வாழ்க்கை இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஆமென். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய குமாரன் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அன்றைக்கு வெளிப்பட்டார், இன்றைக்கும் வெளிப்படுகிறார், இப்பொழுதும் நம்முடைய சபையில் வெளிப்பட போகிறார். ஆமென்.